صلوا عليه طول الدمام بالبواكر وبالأشفير الكلام صلواتي على النبي وسلام وهو خير الأنام بدر تمام. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, உஸ்தாத்மார்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, பாரம்பரியமும் சிறந்த கலாச்சாரமும் மிக்க தென்னிந்தியா காயல்பட்டினத்தில் காதிரியா தரீகாவினுடைய கேந்திரமாக திகழக்கூடிய மஹதரத்துல் காதிரியாவில் தொன்று தொட்டு நடைபெற்று வரக்கூடிய குத்துபுல் அக்தாப், கௌதுல் ஆதம், ஃபர்துல் அஹ்பாப், ஷேகுல் மஷாயிக், ஷேகுல் பக்தாத், அஸ்ஸையீத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களினுடைய உரூஸ் முபாரக்கை முன்னிட்டு நடைபெறக்கூடிய தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் அவர்களினுடைய நினைவு தினமாகிய ரபியுல் ஆஹிர் பிறை 11, கௌமின் காவலர் கௌதுல் ஆதம் என்ற
ஒரு தலைப்பின் கீழ் அவர்களினுடைய வரலாற்று செய்தியை பேசுமாறு இந்த மன்றத்தினுடைய நிர்வாகம் கூறியதின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் எனக்கு தரப்பட்ட நேரத்தில் நான் இங்கே வழங்கி எனது உரையை நிறைவுபடுத்துவேன். உரையின் வழியாக இறைநேசர்களின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பிரியம் இன்னும் அதிகமாகி அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்குவானாக. நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ், நம்முடைய உலமாக்கள் வலிமார்களினுடைய கந்தூரிகளிலே இதை பலமுறை கூறியிருக்கக்கூடிய ஹதீஸ் தான் இது. ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தால் நாதா ஜிப்ராயில், சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து சொல்கிறான், ஜிப்ராயிலே, இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள். சொன்ன மாத்திரத்திலேயே அந்த நேசமும் அந்த மனிதர் மீது பிரியமும் பாசமும் சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய நெஞ்சத்தில் வருகிறது. சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து, இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், என்னை நேசிக்க சொன்னான், நானும் நேசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நேசியுங்கள், பிரியம் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது வானில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அத்துணை மலக்குகளும் அந்த மனிதரை நேசிக்கிறார்கள். இங்கே நாம் என்ன புரிகிறோம் என்றால், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ அவர்களை எல்லாம் நேசிக்க வைக்கிறான். ஜிப்ராயிலை அல்லாஹ் நேசிக்கிறான், மலக்குமார்களை நேசிக்கிறான். வானில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை அவன் தவிர வேறு யாரும் அறிய முடியாது. ஒரு செய்தி உண்டு, 7ஆம் வானத்தில் பைத்துல் மாமூர் இருக்கிறது. காபாவுக்கு நேர இருக்கிற ஒரு கிபிலா, அது மலக்குமார்களுடைய கிபிலா. அது படைக்கப்பட்ட காலம் தொட்டு இன்று வரை ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய கிபிலாவுக்குள்ளால், அந்த மஸ்ஜிதுக்குள்ளால் 70,000 மலக்குமார்கள் நுழைகிறார்கள் ஒவ்வொரு நாளும். நுழைந்தவர்கள் யாரும் திரும்பி வருவது இல்லை. மேராஜுடைய பாடத்தில் இதை பார்க்கலாம் நீங்க. இப்ப 70,000 பேர் உள்ள போறாங்க, திரும்பி வரல. அடுத்த நாள் 70,000, அடுத்த நாள் 70,000, 10 நாள் என்றால் 7 லட்சம், 100 நாள் என்றால் 70 லட்சம், 1000 நாள் என்றால் 7 கோடி. இப்படியே நீங்கள் பல்லாயிரக்கணக்கான வணக்கத்திற்கான, பல்லாயிரக்கணக்கான வருஷத்திற்கான ஒரு கணக்கீடு செய்தால் எத்துணை கோடி மலக்குகள் உள்ளே சென்றிருப்பார்கள். அத்தனை பேரும் இந்த மனிதரை நேசிக்கிறார்கள். அந்த இறைநேசரை நேசிக்கக்கூடிய ஒரு நிலையை வல்ல அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ஹதீஸ்களை இப்படி பார்க்கணும். அவங்க நேசிக்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறான், ஜிப்ராயில் நேசிக்கிறாங்க, வானில் உள்ளவங்க நேசிக்கிறான்னு சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல அது. நான் புரிவதற்காக ஒன்றை நான் சொல்லுவேன். ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கிறது, நமக்கு ஒரு காரியம் வேண்டியது இருக்கிறது. அது ஒரு பெரிய காரியம். அது கீழ் மட்டத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளால் அதை நிறைவேற்ற முடியாது. அதுக்கு பெரிய இடத்துல அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் அவருடைய
உத்தரவு இருந்தால் மாத்திரமே அது நடக்கும் என்று இருக்கிறது என வைத்துக் கொள்வோம். இந்த ஊரிலே முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் யாராவது இருக்கிறாரா என்று நாம் பார்ப்போமா இல்லையா? ஒரு நபரை சொல்லும் போது அவர் முதலமைச்சருக்கே நெருக்கமா என்று ஆச்சரியப்படுவோம். ஒரு முதலமைச்சர் எல்லா காலத்திலும் முதலமைச்சராக இருப்பது இல்லை. நிரந்தர முதல்வர் என்று சொன்னவர்கள் எல்லாம் பூமிக்குள்ளால் நிரந்தரமாக மாறி போனார்கள். ஆனால் அவரோடு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னாலே ஆச்சரியப்படக்கூடிய இந்த வையகம் அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆச்சரியப்பட வேண்டும். ஆனால் அவுலியாக்களை பார்க்கும் அந்த பார்வை என்பது எவ்வளவு சிறிதாக இருக்கிறது. நமது பார்வையை கூட போதாது என்கிறேன். ஏனெனில் வல்ல அல்லாஹ் தான் நேசிப்பதோடு எண்ணிக்கையில் அடங்கா மலக்குகளையும் நேசிக்க வைக்கிறான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அது மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. இத்தகைய வழிமார்களின் மூலமாகத்தான் இந்த வையகம் இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த பூமி அழுதது. நீ ஏன் அழுகிறாய் என்று இறைவன் கேட்ட பொழுது அந்த பூமி சொல்லியதான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத்து நிறைவு பெறுகிறது. இனி நபி வர்றது இல்லை, நபி வரப்போவது இல்லை. எந்த நபியும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாலும் கூட நபியாக வரமாட்டாங்க. இந்த உம்மத்தில் உள்ள ஒரு வழியாக வருவாங்க. அவர்களுடைய ரிசாலத்தை, நுபுவத்தினுடைய சட்டதிட்டங்களை அமல்படுத்த மாட்டாங்க. இந்த ஷரியாத்தே முஹம்மதியாவினுடைய சட்டதிட்டங்களை தான் அவர்கள் செயல்படுத்துவார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த பூமி சொல்லியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த நுபுவத்தினுடைய பணி முடிகிறது. இனிமேல் நபிமார்களினுடைய பாதங்களை சுமக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லையே என்று நான் அழுதேன் என்று அது சொல்லியதா. அல்லாஹ் சொன்னான், நபிமார்கள் வரப்போவது இல்லைதான், ஆனாலும் அவர்களுடைய இதயங்களை கொண்ட அவர்களுடைய வாரிசுகளாகிய அவுலியாக்கள், வலிமார்கள், நேசர்கள் காலமெல்லாம் இந்த மண்ணில் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த பூமிக்கு ஆறுதல் சொல்லிய செய்தி வரலாற்றில் பதிவாகி உள்ளது. எவ்வளவு பெரிய விஷயம் இது என்பதை எண்ணி பார்க்கலாம். ஆக அல்லாஹுவால் பிரியப்பட்ட அந்த பெருமக்களை கொண்டாடுவது என்பது ஒரு தார்மீக கடமை, அது ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய பிள்ளை ஒருவரை ஒரு ஆசிரியர் வாழ்த்துகிறார் என்றால் நமக்கு சந்தோஷம் இல்லையா? நம் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை, அவர் உங்களுடைய அண்ணனா, உங்களுடைய சகோதரனா, உங்களுடைய மச்சானா, மாமாவா, எவ்வளவு பெரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார், தூய்மையானவர், நேர்மையானவர், பண்பானவர், அவரை பற்றி எங்களுக்கு அல்லவா தெரியும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், மனநிறைவு இருக்கும். இருக்க வேண்டும், இருக்கும். அதே மாதிரி இப்படி நீங்கள் எண்ணி பாருங்கள், அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட, என்னுடைய அடியார்கள் என்று அல்லாஹுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட, என்னுடைய வலிமார்கள் அவுலியாவுல்லாஹ் என்று அறிமுகப்படுத்த அந்த பெருமக்களை கொண்டாடுவது, அவர்களை புகழாரம் சூட்டுவது, அவர்களுடைய சிறப்புகளை பேசுவது, ஓதுவது, படிப்பது, இவைகளெல்லாம் அல்லாஹ்விற்கு சந்தோஷத்தை தருமா இல்லையா? மகிழ்வை வழங்குமா இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு பிரியப்படுகிறான் என்பதை எண்ணி பாருங்கள். எனவே அந்த வகையிலே இந்த உலகத்தின் முடிவு காலம் வரை, யுக முடிவு காலம் வரை பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான வலிமார்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். ஃபீ புல்தானின் ஷத்தா, உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அவர்கள் இருப்பார்கள். யதவாஸலூன பில் அர்வாஹ், ரூஹுகளின் மூலமாக அவர்கள் தொடர்பு கொள்வார்கள் என்று நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம்
இந்த நிகழ்வினுடைய நாயகராக இருக்கக்கூடிய நம்முடைய குருநாதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஆச்சரியமானது. எப்படி நபிமார்களினுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமும் தூய்மையும் நேர்மையும் ஆச்சரியமும் நிறைந்திருந்ததோ, அதுபோன்று நம் குருநாதர் அவர்களினுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இந்த சமூகத்திற்கு பலனை வழங்க வல்லதாகவும் திகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் சில வரலாற்று நிகழ்வின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அருமையான பெருமக்களே, இவங்களுடைய வரலாறு பேசாத உலமாக்கள் இருக்க மாட்டாங்க. ஓதுநாயகத்தினுடைய பல அவுலியாக்கள் இருந்தாலும் கூட இவர்கள் ஒரு பாஸ், ராஜாளி, இவங்க தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்பது நமக்கு தெரியும். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அவர்களுடைய பெற்றோர் அவர்களுக்கு வைத்த பெயர் என்பது அப்துல் காதிர் தான் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் அப்துல் காதிர் என்ற பெயரை விட இந்த உலகத்தில் அவர்களுடைய சிறப்பு பெயராகிய முஹையத்தீன் என்ற பெயர் தான் பிரபல்யமாகவும் இருக்கிறது. உலகத்தில் மக்களுக்கு அதிகமாக சூட்டப்படுகிறது. அப்துல் காதிர் என்ற பெயரை விட அது நிறைய இருக்கு. ஆனால் முஹையத்தீன் என்ற பெயரை நீங்க நிறைய பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த சிறப்பு அந்த பெயருக்கும் உண்டு. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கும், முஹையத்தீன் பள்ளிவாசல் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கும். சில ஊர்களுக்கு போனா அந்த பள்ளிக்கு எங்களுக்கு பெயரை தெரியலம்பாங்க. நம்ம தோண்டி பாருங்க, அது முஹையத்தீன் பள்ளிவாசலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையும் அப்படித்தான் இருக்கும். அந்த அளவிற்கு நம்முடைய மூதாதையர்களான பெருமக்களினுடைய இதயத்தில் நீங்காத இடத்தை பிடித்தவர்கள் தான் சையதுனா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். இடைவிடாத அற்புதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்வார்கள். கான கதீருல் கராமாத், அவர்கள் அதிகமான கராமாத்துகளை உடையவர்களாக இருந்தார்கள். கராமத்தை எல்லாம் அவங்க பெருசா விரும்பி ஒன்றும் செய்யல. கராமத்துகள் இருக்கிறதே, அவைகளை எல்லாம் அவர்கள் பெருசாக விரும்பி செய்யவில்லை. ஹக்கை நிலைநாட்டுவதற்காக எந்த கராமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால் நீங்கள் பாருங்கள், ஒரு காரணம் இருக்கும். சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, வந்தவருக்கு நேர்வழி காட்டுவதற்காக, யாருக்காக இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறாரோ அவருடைய வாழ்வின் உச்சத்திற்காக, நேர்வழிக்காகவே இந்த கராமாத்துகளை நடத்தி காட்டியிருப்பார்கள். எல்லா ஊழியர்களும் அப்படித்தான். ஆனால் அதை விட அவர்கள் அதன் மூலமாகவும் தங்களுடைய உபதேசத்தின் மூலமாகவும் இந்த சமூகத்தை நேர்வழியின்பால் அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். சத்தியத்தின்பால் அவர்களை திருப்பி இருக்கிறார்கள். அறிவு நிறைந்த காலம்தான் அது. அறிவு மழுங்கி போன காலம் அல்ல அது. மாறாக அறிவாளிகள் நிறைந்திருந்த காலம். இருந்த பொழுதிலும் மக்களினுடைய மனநிலை வேறு விதமாக இருந்தது. அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருந்த மனங்களை எல்லாம், இதயங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பால் பிரயாணிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக, ஆற்றலராக திகழ்ந்தவர்கள் தான் ஓதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. நான் சில கிதாபுகளை இந்த இவருடைய வரலாறை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முத்தாலா செய்யும் பொழுது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஓதுல் ஆலம் அவர்கள் அதிகமான கராமத்து உடையவர்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர்களுடைய கராமத்தை பற்றி பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். பல கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த கராமத்தை அங்கீகரிக்கக்கூடியவராக நாமெல்லாம் இருக்க, அது பிரச்சனை இல்லை. நம்முடைய அகீதாவுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இப்னு தைமியா அவர் ஆதரிக்கிறார். அவரே ஆதரித்து அல் இஸ்திகாமா என்ற அவருடைய கிதாபிலே குறிப்பிடுகிறார். இன்னொரு கட்டத்திலே நான் இந்த தரீகாக்களை பற்றிய ஒரு ஆய்வுக்காக நாம் இறங்கிய பொழுது காதிரியா தரீகாவினுடைய வளர்ச்சி, அது எங்கெல்லாம் பரவி இருக்கிறது என்பது குறித்த ஒரு ஆய்வை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு நாம் பார்த்த பொழுது
ஒரு கட்டத்தில் இவர் சொல்றாரு, இப்னு தைமியா குறிப்பிடுறாரு, நான் ஒரு பகுதியிலே மக்களை நான் சந்தித்தேன். அப்படி சந்தித்த போதெல்லாம் அவர்கள் எல்லாம் காதிரியா தரீகாவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். யாரை சந்திச்சாலும் அவங்க என்ன செய்யறாங்க, ஓதுலாலத்தினுடைய பிடியில இருக்கிறாங்க என்பது போன்ற கருத்தை அவரே தெரிவிக்கிறார். ஆக தன்னுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களையும் தன்னை பற்றி சிறப்பாக பேசக்கூடிய அளவிற்கு ஓதுல் ஆலம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மாட்சிமை விளங்கியது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ப அவங்களுக்கு அவங்க பிறந்த வரலாறு நமக்கு தெரியும். ரமதான் பிறகு 1 பிறந்தாங்க, ஹிஜ்ரி 470. அவங்க ரமதான் பிறகு 1 திங்கட்கிழமை. அவர்கள் தாயிடத்தில் அமுது அருந்தவில்லை, அது நோன்பாக இருந்தது. அதே போன்று அவர்கள் 1 வயசு 2 வயசு ஆகும் பொழுதும் கூட ரமதானுடைய காலத்தில் பகலில் அவங்க பால் குடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுலாம் கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் இன்னொரு செய்தி என்னன்னா, அவர்களுடைய தந்தையாக இருந்த அபூ சாலிஹ் நாயகம் ஜங்கிதோஸ் அவர்களுக்கு முஹிப்புல் ஜிஹாத் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. ஓதுநாயகத்தினுடைய வாப்பாவா அபூ சாலிஹ் நாயகம் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஜங்கிதோஸ் என்று சொன்னால் கானக பிரியர், காடுகளிலே அமர்ந்து இறை வணக்கத்திலே ஈடுபடக்கூடியவர் என்பது பொருள். ஆனால் அவர்களுக்கு முஹிப்புல் ஜிஹாத், இதயத்தை நஃப்ஸை ஷைத்தானை எதிர்த்து போராடக்கூடிய பிரியர் என்று அவர்களுக்கு ஒரு பெயரும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அவங்க கல்யாணம் முடிச்ச அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாங்க, அது யாருடைய எங்கிருந்து அதுக்கப்புறம் யோசிச்சாங்க, நதியில் வரக்கூடிய தஜ்லாவில் வரக்கூடிய இந்த பழத்தை சாப்பிட்டு விட்டோமே, இது எங்கிருந்து வந்தது தெரியலையே என்று. நதியில் வரக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிட்டா அதுக்காக நம்ம ஊரெல்லாம் போய் தேடி போய் எங்கே உள்ள பழம் நம்ம தேடுவோமா என்ன? கடல்ல மிதந்து வருது, ஆற்றுல மிதந்து ஒரு பழம் வருது, எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறோம். இது சரியத்தில் ஒரு பெரிய தடை இல்லை. ஆனால் அந்த பெருமக்கள் அப்படி இல்லை. அப்போது அவர்கள் இளைஞராக இருந்தாங்க. ஓதுநாயகத்தினுடைய வாப்பா இளைஞராக இருக்கிறாங்க. அந்த ஏதோ ஒரு பசி, கடும் பசியில சாப்பிட்ட பிறகு அவங்க யோசிக்கிறாங்க, இந்த பழம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று. அப்படியே அந்த தஜ்லா நதி கரையிலே நடந்து வரும் பொழுது ஒரு தோட்டத்தில் அந்த ஆப்பிள் மரங்களினுடைய கிளைகள் எல்லாம் அந்த தஜ்லா நதியோடு ஒட்டி உரையாடி கொண்டிருக்கிறது. எங்கிருந்து வந்திருக்குன்னு வழங்கிட்டாங்க. அங்கே உள்ள போனாங்க, ஒரு பெரியவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் மன்னிப்பு, நான் உன்னை மன்னிக்கிறதாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட 12 வருஷம் வேலை செய்யணுண்டாங்க. ஒரு ஆப்பிள் பழம் தின்றதுக்கு 12 வருஷம் கூலி வேலை செய்யணும். அது ஹலாலாக ஆக வேண்டும் என்பதற்காக அதை அங்கீகரிக்கிறார்கள். ஆச்சரியம் இல்லையா? வேலையை பாரு, நம்ம போயிட மாட்டோம். 12 வருஷம் அவர்கள் பணி செய்தார்கள். ஒரு சிறு துளி கூட ஒரு ஹராம் உள்ளே சென்று விடக் கூடாது என்பதற்காக. அது ஹராமும் இல்லை, அந்த பெருமக்களினுடைய பார்வையில் அது அப்படி இருந்தது. அதற்கு பிறகு அவங்களுடைய மகளை அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, அடுத்த ஷரத்து என்றெல்லாம் நிறைய வரலாறு இருக்கிறது. அமத்துல் ஜப்பார் உம்முல் கைர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளராக இருந்த அப்துல்லாஹு ஸௌமஇ ரலியல்லாஹு தஆலா, ஓதுநாயகத்தினுடைய அப்பா, உம்மாட வாப்பா, கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இதுல ஒரு செய்தி என்னன்னா, ஓதுல் ஆலம் அவர்களுக்கு முன்பாகவே அவர்களுடைய சகோதரர் ஒருவர் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஓதுநாயகத்தின் முதல் பிள்ளை இல்லை. ஓதுநாயகம் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நீண்ட காலம் கழித்து பிறந்தவர்கள். ஒரு கிதாபிலே அவர்களை பற்றி, அவர்கள் பிறப்பை பற்றி எழுதும் பொழுது, வலதத்து உம்முஹா ஃபீ சித்தீன மின் உம்ரிஹா, 60வது வயசுல தான் அவங்க அம்மா ஓதுநாயகத்தை பெற்றெடுத்திருக்கிறாங்க. ஓதுநாயகத்தை பெற்றெடுக்கும் பொழுது அவங்க தாயாருக்கு வயசு 60. அதற்கு முன்பாக அப்துல் காதிர் என்ற பெயருக்கு முன்பாக அப்துல்லா என்ற அவங்களுக்கு ஒரு காக்கா, ஒரு சகோதரர் இருந்திருக்கிறார். அவர்களுடைய செய்திகளை பற்றியும் சிறிதாக வரலாறுகளில் பதிவாகி இருக்கிறது.
சாலிஹான மனிதராக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று. ஆக இப்படி ஒரு தகவலையும் நாம் தேடி பார்க்கும்போது அதிலே கிடைக்கிறது. அதனால் தான் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது குர்ஆனை மனனம் செய்து சின்ன வயசுலேயே வாப்பா ஒஃபாத்தாயிட்டாங்க. அபூ சாலிஹ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சின்ன வயசுலேயே ஒஃபாத்தாயிட்டாங்க. இப்போ உம்மாட்ட வளர்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு தர்பியத்து பண்ணக்கூடியது, அவங்களுக்கான வழிகாட்டுதல் எல்லாமே தாயினுடைய தந்தையாக இருந்த சையதுனா அப்துல்லாஹி ஸௌமஇ ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய சாஹிபுல் கலாம். அவங்க ஒரு சமயம் ஒரு வியாபார குழு காடுகளிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது திருட்டு கூட்டம் அவர்களை அண்மிக்கிறது. இதெல்லாம் அந்த காலத்தில் பரவலாக நடக்கக்கூடியது. அப்படி நடந்த பொழுது அவங்க அந்த மக்கள் என்ன செய்தார்கள், அந்த தாஜர்கள் எல்லாம் யா ஸௌமஇ என்று அழைச்சாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அவர்கள் ஹாதிராகி அந்த தாஜர்களை பாதுகாத்து அந்த திருடர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டினார்கள் என்ற தகவல் இருக்கிறது. அதுக்கு பிறகு அவங்க ஜீலானுக்கு வர்றாங்க. இது ஜீலான்ல நடக்குது. ஜீலானுக்கு வந்து இதை பற்றி அவர்கள் மக்களிடத்திலே பேசிய பொழுது அவங்க சொன்னாங்க, அது வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஹாதிம்களாக இருக்கக்கூடியவங்க அப்துல்லாஹி ஸௌமஇ அவங்க இந்த சில நாட்களாக வீட்டை விட்டு வெளியவே வரலையே, அவங்க எப்படி அங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அப்படி ஒரு அபுதாலாக திகழ்ந்தவர்கள் தான் ஓது நாயகத்தினுடைய பாட்டனார், தாயினுடைய தந்தை அப்துல்லாஹி ஸௌமஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே இன்னும் பார்த்தால் ஓது நாயகத்தினுடைய தந்தை வழி சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போய் சேருது. தாய் வழியை எடுத்துக்கொண்டால் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போய் சேருகிறது. இரண்டு வழியிலேயும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இரண்டு வழியும் இணையக்கூடிய ஒரு அற்புத ஊற்றாக அவர்கள் திகழ்கிறார்கள். இது ஒரு பாரம்பரிய சிறப்பு. அதோடு மாத்திரம் அல்லாமல் ஞானத்தினுடைய சிறப்பு. அருமையான பெற்றோர், ஒரு மனிதனுக்கு நல்ல பெற்றோர் அமைவது என்பது பெரும் பாக்கியம். அது உங்களோட தாயும் அப்படி தந்தையும் அப்படி. ஒரு பழத்துக்காக காத தூரம் நடந்து வந்து 12 வருஷம் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றதாக இருந்தா அப்துல்லாஹி ஸௌமஇ அப்பவே விளங்கிட்டாங்க. அந்த முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் ஒரு சாலிஹானவர், விலாயத்து உள்ளவர், இவரை பிடிச்சு போற்றணும் அப்படின்னு தான் தன் இடத்திலேயே வைத்து அவர்களுக்கு மற்ற இல்மையும் கொடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அப்போது கூட சொல்லுவார்கள், என் பிள்ளைய 2 ஷரத்து 12 வருஷம் நீ பணி செய்யணும், 12 வருஷம் முடியுது, அதற்கு பிறகு இன்னொரு ஷரத்து இருக்குதுன்னாங்க. ஏத்துக்கிட்டாங்க. என்னன்னா என் பிள்ளையை நீ கல்யாணம் முடிச்சுக்கணும். 12 வருட காலம் அவர்கள் அந்த வீட்டில் அந்த தோட்டத்தில் பணி செய்த பொழுதும் ஒரு பொழுதும் கூட அந்த பிள்ளையை பார்த்ததே இல்லை. இது ஆச்சரியம் இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய நாணத்தோடு அந்த பிள்ளையை அவர்கள் வளர்த்திருப்பார்கள், தீனோடு அந்த பிள்ளையை அவர்கள் வளர்த்திருப்பார்கள். அவங்க சொல்றாங்க, என் பிள்ளை சரியா பார்க்காது, கேட்காது, நடக்காது, பிடிக்காது, கை ஊனம், கால் ஊனம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. ஆனால் அதை எப்படி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்கிறேன், அந்த வழியை சொல்லுகிறேன். அவங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு ஹராமில் இருந்து அவங்க ஹராமாக அதை நினைக்கிறாங்க. நமக்கு ஆகுமான சில விஷயங்கள் அவுலியாக்கள் ஹராமாக இருக்கும். நமக்கு சுன்னத்தாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க வருதாக ஆக்கிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் பேணுதலை முதன்மையாக கொண்டு வாழக்கூடியவர்கள் இறைநேச செல்வர்கள். கல்யாணம் முடிச்சு மனைவி பக்கத்தில் வீட்டில் அந்த ரூமுக்குள்ள மாப்பிள்ளையை விட்டா அபூ சாலிஹ் நாயம் உள்ள போறாங்க. பார்த்தா அழகு நங்கை ஒரு பெண்ணை நின்றுகிட்டு இருக்கிறாங்க. காலு நடக்காது, கை நடக்காது, கை ஊனம், கண்ணு தெரியாதுன்னாங்க. இவ்வளவு பெரிய அழகும் பயந்து நடிக்க போயிட்டாங்க. ஒரு ஓரமா உட்காந்து அப்படியே படுத்து தூங்கியும் தூங்காமையும் பயந்து ரூமை விட்டு வெளியில வர முடியல, பயம். காலையில வந்து அவங்க சொன்னாங்க. காலையில வந்து சொல்லும் பொழுதுதான், ஆமாம் என் பிள்ளை தவறுகளை பார்க்காது, தவறுகளை பேசாது, தவறுகளின் பக்கம் நடக்காது, பிடிக்காது, இதைத்தான் நான் அப்படி சொன்னேன் என்றார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு பெற்றோருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தன்மை எப்படி இருக்கும்? ஆக பெற்றோரினுடைய சிறப்பு, கல்வியினுடைய சிறப்பு, ஞானத்தினுடைய சிறப்பு, வம்ச வழியினுடைய சிறப்பு, நல்லோர்களினுடைய தொடர்பு. ஓதுலாத்தினுடைய தொடர்புகளை எல்லாம் நீங்க பாருங்க, அவங்க யார்கிட்டெல்லாம் படிச்சாங்கன்னு பாருங்க, அவ்வளவு விலாயத்து உள்ளவர்கள். அவர்கள் படித்த ஒவ்வொரு துறையும், எல்லா கலைகளிலும். ஒரு இறைநேசர் சொல்றாங்க, ஓதுலாத்தும் அவர்களுடைய மதரசாவிலே படிப்பதற்காக ஏதோ ஒரு சில கல்வியில படிக்கணும்னு ஒரு வரதுக்காக வந்தேன், ஆனா அங்க எல்லா கல்வியும் நான் படித்தேன் என்கிறார்கள். எல்லா துறைகளையும் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களாக இருந்த ஓதுலாதம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனிதர்களுக்கான வழிகாட்டுதல் மாத்திரமல்ல, ஜின்களுக்காகவும் வழிகாட்டிட்டு இருந்தார். மௌலிதிலெல்லாம் வரும், நமக்கு கிதாபுகளிலும் அந்த செய்திகள் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பெண்ணை, மகளை ஜின் தூக்கி கொண்டு சென்ற வரலாறு நமக்கு தெரியும். அந்த மனிதன் ஓதுலாதத்தின் மத்திய முறையிடுகிறார், என் பிள்ளையை ஜின் தூக்கி சென்று விட்டது. ஜின் தூக்கி சென்று அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, அவர் ஜின்னை பற்றி படித்திருப்பார், அதற்கான ஞானம் அவரிடம் இருந்திருக்கலாம். ஆனால் மீட்டி எடுக்கக்கூடிய வல்லமை இல்லை. வந்து கேட்ட பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, நீ இப்படி போ, அந்த காட்டுகளுக்கு போ, இந்த பகுதிக்கு போ, போய் அங்கே நீ ஒரு வட்டமிடு, பிஸ்மில்லாஹி அலா நியத்தி அப்துல் காதிர், அப்துல் காதிர் அவர்களினுடைய எண்ண பிரகாரம் நான் இங்கே வந்து நிற்கிறேன், இறைவனுடைய பெயரை சொல்லி என்று நீ ஒரு வட்டம் வளைய போட்டுக்கொள். அதற்கு பிறகு ஜின்கள் வருவாங்க, உனக்கு அந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி நடந்தது. ஜின்களினுடைய தலைவர் வந்தார், என்னன்னு கேட்டாரு. அப்துல் காதிர் நாயகம் இப்படி என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்ல, என்ன விஷயத்தை சொல்லப்பட்டது, அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்த ஜின்னினுடைய தலையை வெட்டப்பட்டு அந்த பெண்ணை ஒப்படைக்கப்பட்ட வரலாறு நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த வரலாறுகள்லாம் இருக்க பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஹதீதுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஹதீதுகளுக்கு என்று ஒரு சனது இருக்கும். இப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஹுமைதி அறிவித்தார்கள், அவர்களுக்கு யாஃபி அறிவித்தார்கள், அவர்களுக்கு இவங்க அறிவிச்சாங்க, அவங்களுக்கு இவங்க அறிவிச்சாங்க, அவங்களுக்கு இப்னு அப்பாஸ் அறிவிச்சாங்க என்று அந்த சனது இருக்கிறது இல்லையா? இந்த மாதிரி ஒரு சனதை நீங்க வேற எந்த வரலாற்றிலும் பார்க்க முடியாது. சனதோடு யார் அறிவித்தார்கள் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடிகிறது. இதே மாதிரி எத்தனையோ வலிமார்களுடைய வரலாறுகள் இருக்குது, எதையும் சனதோடு இல்லை, வரலாற்று ஆய்வுகள் தான் இருக்கிறது. ஆனால் ஓதுலாதம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாத்திரம் வரலாறுகள், அவர்களுடைய சரித்திரங்கள் சனதோடு அமைந்திருக்கிறது. இது பெரிய இன்னொரு ஆச்சரியம் என்னென்ன, சனது மாத்திரம் அல்ல, அது எங்கு நடந்தது, எந்த ஊரில் நடந்தது அப்படிங்கிறது அதில் பதிவாகி இருக்கிறது, எந்த வருஷத்தில் நடந்தது என்பதும் பதிவாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பஹஜத்துல் அஸ்ரார் என்ற கிரந்தத்தை நீங்கள் பார்த்தால் அதற்கென்று ஒரு தனி விசேஷமான கிதாப், பல கிதாபுகள் இருக்கிறது. கலாயிதுல் ஜவாஹிர் என்ற போன்ற பல்வேறு கிதாபுகள் இருந்தாலும், ஓதுநாயகத்தினுடைய சிறப்புகளை பேசக்கூடிய பல கிதாபுகள் இருந்தாலும், இந்த கிதாபு அற்புதமானது, சனதோடு அந்த செய்திகளை எல்லாம் முன்வைக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட கிரந்தங்களில் இந்த தகவல்கள் பதிவாகி இருக்கிறது. ஆதாரத்தோடு, காலத்தோடு, நேரத்தோடு, வருஷத்தோடு, இடத்தோடு, எங்கு நடந்தது என்ற அந்த இடத்தோடு எல்லா தகவல்களையும் அந்த பெருமகனார் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பஹஜத்துல் அஸ்ரார் என்ற கிரந்தத்தில். ஆக ஜின்களையும் வசப்படுத்தக்கூடிய, அவர்களையும் வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக ஓதுலாதம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சமயம் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பகுதியில் சில கழுதைகளை ஓட்டிக்கிட்டு சில போலீஸ் அதிகாரிகள் அவங்க போயிட்டே இருக்கிறாங்க, காவலர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்காக மது, சாராயம், கள்ளு, அது கழுதைகளிலே ஏற்றி அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த ஓதுலாதம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நில்லுங்க எல்லாரும் அப்படின்னாங்க.
அவங்க பயம், நின்றா விஷயம் விட்டு வெளிச்சமாயிடும், இல்லை கழுதையில் இருக்கக்கூடிய பீப்பாவை திறந்தா என்ன ஆகும், நிக்காம போறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஹல்லுங்கிறாங்க, கல்லு இல்லை, ஹல். ஹல்லு என்று சொன்னால் சிலுக்கா, சிலுக்கா வினிகர் சொல்றோம் இல்லையா, அதுதான் இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது நீங்க நிக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல நாங்க அவசரமா போகணும். அந்த கழுதைகளை பார்த்து நில்லுங்கள், நீங்க நில்லுங்கப்பா அப்படின்றத அது நின்றுடுச்சு. அந்த இடத்த விட்டு அகல இல்லை, அவங்க அப்படியே நடுங்கி போயிட்டாங்க. அவங்க பயந்து மன்னிப்பு கேட்டாங்க. சரி பரவாயில்ல, அதுல ஹல்லு தானே இருக்கு, வினிகர் தானே இருக்கு, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொண்டு போகட்டாங்க. தப்பிச்சோம் பிடிச்சோம் நாங்க வந்து திறந்து பார்த்தா எல்லாம் வினிகராக இருந்தது. ஓதலாலம் அவர்களை நாடி வந்து அவர்கள் தௌபா செய்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு ஒரு பொருளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை, சக்தியை, கல்லாக இருந்ததை ஹல்லாக வினிகராக மாற்றக்கூடிய வல்லமையையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ கையில கொடுத்திருக்கிறார். சினான் என்ற ஒரு பாதிரி, சினான் என்ற ஒரு பாதிரி, அவர் மக்கள் மன்றில ஓதுலாதான் குழுமி இருக்கக்கூடிய அந்த சபையில வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்ட பொழுது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், அவர் ஒரு பிரபல்யமான ஆள். அவர் நீங்க எப்படி இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, ஓதுலாத்தினுடைய திருக்கரம் பிடித்து என்று சொன்ன பொழுது, நான் கனவிலே ராயித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் கண்டேன். அவங்க சொன்னாங்க, அஸ்லிம் அலா யதி அப்துல் காதிர், அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா ஓதுல் ஆலம் அவர்களுடைய கரத்திலே போய் உன் கரத்தை வைத்து இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு, ஃபஇன்னஹு கைரு அஹ்லில் அர்தி ஃபீ ஹாதல் வக்த், இன்றைய காலத்தில் இந்த பூமியிலேயே மிகச் சிறந்தவர்கள் அவர்கள் தான், அவங்களை விட உயர்வான ஆள் இல்லை. இந்த பூமியிலேயே மிகச் சிறந்த ஆள் அவங்க தான். எனவே நீங்க அங்க போங்க, அவர்களுடைய திருக்கரத்தை பிடித்து இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய கனவிலே வந்து சொன்னார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்படி இது ஒரு செய்தி. இதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களை தேடி வந்திருக்காங்க. அல்லாஹ் அவர்களை அனுப்பிக்கிட்டே இருந்தான். போ, என்னுடைய நேசனுடைய திருக்கரத்தை பிடித்து தீனை ஏற்றுக்கொள். யாரை அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் யாரையெல்லாம் இந்த தீனுக்கு மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினானோ அவர்களை எல்லாம் ஓதுல் ஆலம் அவருடைய கையிலே ஒப்படைத்தான். அப்படிப்பட்ட ஒரு தனி சிங்கமாக சிறப்பாக வாழ்ந்தவர்கள் தான் ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஷேக் அபூபக்கருல் இமாத், ஷேக் அபூபக்கருல் இமாத் என்று ஒரு பெரியவர் இருந்தார். ரொம்ப விவரமான ஆள் தான். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது, இவங்க என்ன பெரிய ஆள் தானா இல்லையா, இவங்களுடைய இஅ்திகாது நம்முடைய இஅ்திகாது தானா இல்லையா, நம்முடைய அகீதால தான் இவங்க இருக்காங்களா, சுன்னத் ஜமாத்துல யாரு ஓதுல் ஆலத்தை இவர் நினைக்கிறார், அபூபக்கர் இமாத் நினைக்கிறாங்க இவங்க சுன்னத்துல் ஜமாத்தில் தான் இருக்கிறாங்களா, சலஃபு சாலிஹின் சஹாபிகள் இருந்த அந்த அகீதால தான் இவங்க இருக்கிறாங்களா என்று அபூபக்கர் இமாத் என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க. ஒரு நாள் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு போறாங்க. உள்ள நுழையிறாங்க. அந்த மதரசாக்குள்ள அவங்க உள்ள நுழையும் பொழுது மக்களுக்கு அவங்க போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் உள்ள போறாங்க. போகும்போது அவங்க சொல்றாங்க, இஅ்திகாதுனா இஅ்திகாது ஸலஃபி வஸ்ஸஹாபா, இஅ்திகாதுனா இஅ்திகாது ஸலஃபி வஸ்ஸஹாபா, ஸலஃபு ஸாலிஹீன்களாகிய சஹாபிகளாகிய அந்த பெருமக்கள் என்ன அகீதாவில் இருந்தார்களோ, என்ன சித்தாந்தத்தில் இருந்தார்களோ அதே சித்தாந்தம் தான் நம்முடையதும், அந்த கொள்கை தான் அப்படின்றதும் இவர் கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. இது நமக்காக சொல்லப்படுதா அல்லது எதேச்சையா சொல்லிட்டாங்களா, அந்த நேரத்தில் நம்ம போயிட்டோமா, அப்படி இருக்கலாமா இல்லையா? இப்பதான் நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்க சொல்லுவோமா இல்லையா? ஒரு பிளான் இருக்காது, ஒரு காரியத்தை செய்ய நினைப்போம், அது இயல்பாக நடந்துடும். இது செய்ய நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சு. அப்ப அது வந்து இத்திஃபாக்காக நடப்பது. அப்படி நடந்ததா அல்லது நமக்காக வேண்டிய அவங்க
சொல்றாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. நானும் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, கும் யா அபூபக்கர், அபூபக்கர் இமாத், அபூபக்கர் எழுந்திருங்க, இஅ்திகாதுனா இஅ்திகாது ஸலஃபி வ ஸஹாபா, உங்களுக்கு தான் சொல்றேங்கறாங்க. சொல்லிட்டு ஃபஜா அபூக், உங்க வாப்பா காணாம போயிருந்தாங்க இல்லையா, ஆமா இப்ப வந்துட்டாங்க வீட்டில். போய் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது, எப்படி போய் பாருங்க உங்க வாப்பா வந்துட்டாங்க அப்படின்னு. நான் பார்க்கிறேன், எங்க வாப்பா வந்திருக்கிறாங்க. கல்புகளை பார்க்கக்கூடிய அளவிற்கான ஞானம் அவர்களுக்கு இருந்தது என்பதை அன்று நான் புரிந்து கொண்டேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அபுல் பகான் நஹ்வி என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அபுல் பகான் நஹ்வி என்ற ஒரு பெருமகனார் இருந்தார். அது ஒரு நாள் இவருடைய மதரசாவுக்கு வர்றாங்க. ஓதுலாதம் அவருடைய மதரசால எல்லா துறைகளையும் அவங்க ஓதி கொடுப்பாங்க. ஷிர் பாடல்களையும் படிச்சு கொடுப்பாங்க. காஃபியாவினுடைய பண்ணும் இருந்து எல்லா பண்ணும், தஃப்சீர், தஸவ்வுஃப், ஃபிக்ஹ், ஹதீஸ் என்று எல்லா துறைகளிலும் நிறைவு பெற்ற ஒரு பெரும் பேரறிஞராக திகழ்ந்தவர்கள் தான் ஓதுலாதம். அதே மாதிரி இப்ப பாருங்க, ஒரு பெரிய பாடம் நடத்தக்கூடிய அவங்க, தஸவ்வுஃபுடைய பாடம் நடத்துறவங்க, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நெருக்கி வைக்கக்கூடிய அந்த பெருமகனார் சின்ன பிள்ளைகளுக்கும் ஓதி கொடுப்பாங்க. அதான் ஆச்சரியம். மக்தப்லையுமே ஓதி கொடுப்பாங்க. மக்தப் உஸ்தாதுன்னா அது மக்தப் உஸ்தாது தான் அப்படின்னு நம்ம பார்க்கறோமா இல்லையா? அவங்க மக்தப் உஸ்தாதையும் உட்கார்ந்து இருப்பாங்க. மக்தப்லையும் போய் அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுப்பாங்க. எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய கல்வியில் ஒரு சிறு அளவும் பெருமை ஏற்படாது அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வைத்திருந்தான். அது பெரிய ஒரு விஷயம். அது எல்லாரோடையும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. நம்ம கல்யாண பந்திக்கு போனால் சகனுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம ஆள் தேடுவோமா இல்லையா? வேற யாராவது வந்திருந்தா அவனோடைய உட்கார்றது அப்படி நம்ம நினைப்போம், ஸ்டேட்டஸ் பார்க்குறோமே. அவங்க சாதாரணமாக எல்லாரோடும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம பேசுவதற்கு கேட்பதற்கும் தான், நம்முடைய செயலெல்லாம் கொண்டு வர்றதுக்கு இல்லை. அதுக்கெல்லாம் நம்ம தயார் இல்லை. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. எல்லாரோடையும் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். குழந்தைகளுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் ஓதி கொடுப்பாங்க. அப்போ பல பிள்ளைகள் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு ஓதி கொடுப்பான்னு வைங்க, மற்ற பிள்ளைலாம் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்குமா இல்லையா? இந்த அபுல் பகான் நஹ்வி உள்ள போற பேரே நஹ்வின்னு வேற இருக்கு. உள்ள போனா ஒன்னொரு பிள்ளைகள் தப்பு தப்பா ஓதுது. இவ்வளவு மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஃபக்கீஹ் அவர். அபுல் பகான் நஹ்வி ஒரு பெரிய ஃபக்கீஹ் அவர். அவரு தப்பு தப்பாக ஓதி கொடுக்கறத பார்த்து, என்ன இது இவ்வளவு பெரிய மகான்கிறாங்க, இந்த பிள்ளைகளை இப்படி தர்பீது பண்ணல, சரியா ஓதி கொடுக்கலையே, தப்பு தப்பா ஓத இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு பயான் மாதிரி சொல்றாங்க. சில பேர் ஃபிக்ஹ் படிச்சிருக்கிறாங்க, சட்டக்கலை படித்திருக்கிறார்கள், அவர்கள் மற்றவர்களை குறையாக பார்க்கிறார்கள். யாரை எப்போது எப்படி திருத்தணுமோ அப்படி திருத்துவோம். புதுசாக ஒரு பிள்ளை வந்திருக்குதுன்னு வைங்க, உடனே திருத்துருவாங்களா? சரியா ஓத தெரியாது குர்ஆன், அப்பதான் வருது, அப்போ ஓதி கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்படுத்த முடியும். கொஞ்சம் பக்குவப்பட்ட பிள்ளைகள்லாம் நல்லா ஓதும். புதுசாக வந்த பிள்ளைகளே இப்படி ஓதும். அதை அவங்க சிந்திச்சு பார்க்கல, அட புதுசாக வந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலையில் அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்க, ஓத முடியாம இருக்கலாம், சரியாக ஓத தெரியாம இருந்திருக்கலாம், யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அபுல் பகான் நஹ்வி அப்படி நினைக்க இல்லை. வந்தவங்க எல்லாம் சின்ன பிள்ளைகள் தானே. அப்போ அவங்க சொல்றாங்க, சில பேர் சட்டக்கலை படித்திருப்பதால் தனக்கு அனைத்தும் தெரிந்திருப்பதாக நினைத்து கொண்டு மற்றவர்களை குறையாக நினைக்கிறார்களே அப்படின்னு சொன்னபோது, அபுல் பகான் நஹ்வி நம்ம சொல்றாங்களா யாரும் சொல்றாங்கன்னு தெரியலையே, இந்த செய்தி நமக்கு அடிக்கிற மாதிரி இருக்குதே. சொன்னாங்க, இய்யாக நஅனி பில் கவுல், இப்படி சொல்றது நான் என்ன பார்த்தே சொன்னாங்க, ஒன்றை தான் சொல்றேன் அப்படின்னதும் அப்படியே உங்களுக்கு மனசுலாம் பயம் வந்துருச்சு. அப்ப நம்ம மனசுல நினைச்சதை அவங்க தெரிகிறாங்கன்னு இருக்குமே, ஆனா அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் உள்ள விலாயத்து உள்ளவங்களாக இருப்பாங்க.
அவங்களுடைய மஜ்லிஸிலே வந்து இப்படி நம்ம தப்பா நினைச்சிட்டோமே என்ன அப்ப வருதுனா மனசுக்குள்ளே வந்து எல்லாம் என்னை மன்னிச்சிரு மனசுக்குள்ளேயே கேட்குறாங்க. அப்படியே அங்கே உட்கார்றாங்க, உங்க பக்கம் திரும்ப இல்லை, அப்படியே மனசுல உட்கார்ந்துக்கிட்டு அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யறாங்க. யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, உன்னுடைய நேசரை இறை நேசரை இப்படி தப்பா நான் என்ன செஞ்சிட்டேன், எடை போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு ரப்பே என்று சொன்னதும் உடனே அங்கேயிருந்து பதில் வருது, ஹா கது கபில் அல்லாஹு தௌபத்தக். என்ன ஆச்சரியம், அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை ஒப்புக்கொண்டான் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, தௌபா செஞ்சது தெரியுது, அவங்க கல்புக்குள்ள தான் தௌபா செய்கிறாங்க, தௌபா செய்தது தெரியுது இருக்கட்டும், அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிச்சாங்கிறத சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஞானத்தை, ஆற்றலை, அறிவை, மகத்துவத்தை, மாண்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை இந்த செய்தியின் வழியாக நாம் புரிய முடிகிறது. அருமையான பெருமக்களே, ஒரு கட்டத்தில் அவங்க படிக்கிற காலத்திலேயே இஸ்திகாமத் என்ற நிலையினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க. யார்கிட்டையும் எதையும் கேட்கறது இல்லைங்கிற நிலைமைக்கு வந்தாங்க. அவங்க தாயார் கொடுத்து அனுப்பிய 40 தங்க காசுகளும் முடிஞ்சு போச்சு. அப்படி முடியறதுக்கு முன்னாலேயே அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து செலவழிச்சாங்க. ஜீலானிலிருந்து பகதாதுக்கு வந்து திருடர்கள் எல்லாம் தான் வந்தா, திருடர்களை எல்லாம் திருத்தி 18 வயசுல வந்தாங்க இல்லையா, அப்ப அவங்க வரும்போது 18 வயசு. ஹிஜ்ரி 488 வர்றாங்க பகதாது. வந்து ஒவ்வொரு துறையாக அவங்க படித்து தேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. 40 தங்க காசு என்பது ஒரு நியாயமான பணம் தான் அது. அப்ப அந்த காசெல்லாம் முடிவுக்கு வருகிறது என்று அந்த காலத்தில் என்னன்னா, தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்க. ஓத வரக்கூடியவர்களுக்கு மதரசால தங்கிக்கிடலாம், சாப்பாடு கிடையாது. ஓத வர்றதா இருந்தா மதரசால என்ன செய்யலாம், தங்கலாம். அந்த காலத்தில் அப்படிதான் இருக்கு. மதரசாக்கள்ல தங்கிக்கிடலாம், பள்ளி வாசல்கள்ல தங்கி கொள்ளலாம் ஓதக்கூடிய பிள்ளைகள். ஆனா சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட வரலாறுகளை பார்க்குறோம். காலையில் போய் என்ன செய்வாங்க, விறகுகளை பொறுக்குவாங்க. விறகு பொறுக்கி எங்கேயாவது வித்துட்டு அந்த காசை பயன்படுத்திக்கிடுவாங்க. அல்லது யாராவது வீட்டு வேலைகளை செய்வாங்க, தோட்ட வேலைகளை செய்வாங்க, ஏதாவது பொருட்களை வாங்கி விற்பார்கள். இந்த மாதிரி தொழில் அல்லது வியாபாரம் ஏதாவது செய்து அதில் சம்பாதித்து அதில் கிடைக்கக்கூடியதை கொண்டு வந்து காலம் செலுத்துவாங்க. அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலே கற்ற கல்வியை நமக்கு கொண்டு வந்து கையில் தந்திருக்கிறாங்க. நம்ம ராஜா மாதிரி உட்கார்ந்து தங்குற இடம் என்ன, சாப்பாடு என்ன, மாஷா அல்லாஹ் எவ்வளோ பெரிய இன்றைய காலத்தில் மதரசாக்கள்ல அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை நம்முடைய பெருமக்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. ஆனால் ஓத வர்றதுக்கு தான் ஆள்கள் ரொம்ப யோசிக்குது. சாப்பாடு கொடுத்து ஓதவான்னு சொன்னாலும் யோசிக்கிறான். லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து நான் படிப்பேங்கிறான். அருமையான பெருமக்களே, ஆனால் அன்றைய காலத்தில் அப்படி ஒரு சூழல் இருந்தது. இவங்க கையில் இருந்த காசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்த போது இவர்கள் ஏற்கனவே அரை வயிறு, இப்போ கால் வயிறு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படிலாம் இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு காசு முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு மேல் துண்டு போட்டிருப்பாங்க. எப்போதும் துண்டு மேலே போடுவாங்க. மெலிந்த தேகமுடையவர்கள், பிரகாசமான முகமுடையவர்கள், அவர்களை பற்றிய அந்த அவர்களுடைய சூரத்து எப்படி இருக்கும் என்பதை பற்றி எழுதுறாங்க. இந்திய காலத்தில் மெலிந்த தேகமாகத்தான் இருப்பாங்க. நடுத்தரமான உயரம், அடர்ந்த தாடி, விரிந்த தாடி, மேலே தைலசான் என்ற துண்டு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க என்றெல்லாம் வருது. அப்ப சிறு வயதிலேயே அவங்க மேல் துண்டு போட்டிருக்கிறாங்க. அந்த துண்டை அடமானம் வைத்து, துண்டை என்ன செஞ்சுக்கிறாங்க, அடமானம் வச்சு ஒரு தங்க காசு வாங்கிக்கிறாங்க. துண்டை அடமானம் வைத்து ஒரு தங்க காசை வாங்கி என்ன செய்யறாங்க, செலவழிக்கிறாங்க. அதுவும் செலவழிச்சு முடிஞ்சிருச்சு. இப்ப அடமானம் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை, இருந்த துண்டையும் கொடுத்தாச்சு. அடமானம் வைப்பதற்கும் எதுவும் இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, கடன் வாங்குவது இல்லை, கடன் வாங்க மாட்டேன், யாரிடமும் நான் கடன் வாங்குவதில்லை அப்படிங்கிற உறுதியில் இருந்தாங்க. இவ்வளவுக்கும் படிச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அது. அந்த மாதிரி நான் எதை எனக்கு தருவதாக இருந்தால் ரப்பு தரட்டும், இல்லைன்னா பரவாயில்ல,
அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இருப்பாங்களா இல்லையா? வலிமார்களுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அது போன்ற சில காரியங்கள் இருந்திருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, அவங்க அந்த மாதிரி ஒரு உறுதியில் இருந்துட்டாங்க. சரி, ஏதாவது இந்த தஜ்லா நதிக்கரைகளிலே மிதந்து வரக்கூடிய இலை தலைகளை சாப்பிடலாம் என்று போனால் அங்கே ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்கு, சாப்பிட்டு இருக்கு. நாம போய் நம்ம அவங்களுக்கு கிடைக்கிறத நம்ம கெடுத்துறவானாலும் வந்து பள்ளிவாசல் உட்காந்துருவாங்க. பல நாட்களாக வெறும் தண்ணீரை மட்டும், தஜ்லாவினுடைய தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டு காலம் கடத்தினார். இந்த தரீகால நம்ம கையில் வந்திருக்கிறது சும்மா வந்து சேரல. அவங்களுடைய அந்த சேவைகளும் அவங்களுடைய சிரமங்களும் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அப்படி வந்து சேர்ந்தது. ஒரு சமயம் பசியினுடைய உச்சம், பள்ளிவாசல்ல இருக்கிறான். ஒரு இளைஞர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு இளைஞர் வந்து ஒரு தூரத்தில் உட்காந்து சாப்பிடுறாரு. ஓதுலாவத்தை பார்த்துட்டு வாங்க 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 சகோதரர் வாங்க யாஹி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவங்க போனாங்க, என்னன்னா நீ சாப்பிடுங்க, என்னோட உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ விருந்து தானே, ஒரு கடனும் இல்லை, ஒரு விருந்துக்கு கூப்பிட்டா தப்பு இல்லை. ஆனால் அதையும் கூட அவர்கள் யோசித்தார்கள். இல்லை வேணாண்டாங்க. இல்லை நீங்க சாப்பிட்டே ஆகணும், என்னவோ தெரியல, நீங்க சாப்பிடாம எனக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உள்ளுணர்வு சொல்லுதுங்கிறார் அவர். இது என்னோட ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன, நான் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், எனக்கு பசிக்குது. இப்போ என்ன பசியை நான் போக்கணும்னு சொன்னா நீங்களும் என்னோட உட்காந்து சாப்பிடணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்த உணவு இப்போ நம்ம கேட்கையில் மருத்துவம் அவரை நம்மை என்ன செய்தார், சிரமப்படுத்தி உட்கார வைத்தார். இதற்கு பிறகு மாட்டேன் என்று சொல்வது என்பது முறையல்ல என்று கருதி அவங்க என்ன செஞ்சாங்க, சாப்பிட உட்காந்துட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சது, அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சாங்க. அப்போ அந்த வந்தவர் கேட்டாரு, ஜீலானிலிருந்து ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாரு, ஒரு இளைஞர், அவர் உங்களுக்கு கொஞ்சம் நானும் விசாரிச்சு பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல, அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யார் அவரு அப்படின்னு இவங்க கேட்குறாங்க, ஊதுநாயகம் கேட்குறாங்க. அவர் பேர் அப்துல் காதிர். அவங்க பார்த்தாங்க, நம்ம ஜீலால தான் வந்திருக்கிறோம், நம்ம பேரும் அப்துல் காதிர் தான், வேற அப்துல் காதிர் இருக்கலாம்ல, எந்த அப்துல் காதிர்? எந்த அப்துல் காதிர்னா உங்களுக்கு தெளிவாக சொல்றதுன்னா, அப்துல்லாஹி சௌமஈன்னு ஒரு பெரிய மகான் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பேரர். முடிஞ்சது, நம்ம தான் தெரிஞ்சு போச்சு. ஆனால் நான் தான் அது என்று சொன்னதும் அந்த வந்த மனிதர் பதறி போயிட்டார். சுபஹானல்லாஹ், என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு? நான் ஜீலான்னு தான் வர்றேன். உங்கள் அம்மா எனக்கு என் கையில் 8 தங்க காசுகளை தந்து என் மகன் அப்துல் காதிர் பகதாதில் இருக்கிறான், பகதாதுக்கு வரேன்னு சொன்னேன். அந்த நிலையில என் கந்து நீங்கள் எப்படியாவது கையில் கொடுத்துருக்கோன்றாங்க. நானும் வந்ததுலேருந்து என்னுடைய வேலையை முடிச்சுட்டு தேடுறேன், யாருக்கு தெரியல. என்ன விளங்குறோம்னா, ஊதுலாவில் அப்போ பிரபல்யம் இல்லாத படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே எவ்வளவு பெரிய உச்சத்தில் அவர்கள் தவக்குலிலே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது சான்று. அதனால நானும் தேடி பார்த்தேன், எப்படியாவது இதை ஒப்படைச்சிரும்னு பார்த்தேன், முடியல. என் கையில் இருந்த காசு எல்லாம் செலவாயிடுச்சு. 3 நாள் நானும் பட்டினி, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல. உங்கள் காசில் இருந்து தான் இன்னைக்கு இந்த சாப்பாடை நான் வாங்கினேன் அப்படிங்கிறான். சொல்லிட்டு, என்னுடைய விருந்தாளி அல்ல நீங்கள், உங்களுடைய விருந்தாளி தான், உங்கள் சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறான். அருமையான பெருமக்களே, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கை அந்த பெருமகனார் வாழ்ந்திருக்கிறாங்க. இதே மாதிரி சில செய்திகள் நம்ம பார்க்க முடிகிறது. செய்திதான், அபு ஹம்சத்துல் குராசானி என்ற ஒரு பெருமகனார் இருந்தாங்க. யாரிடமும் நான் உதவி கேட்க மாட்டேன் என்பதில் உறுதியா இருப்பாங்க. இதெல்லாம் விலாயத்தினுடைய உச்சத்துக்கு போன பிறகு நம்ம எல்லாம் வலிமார்களுடைய உதவியை வச்சுதான் அல்லாஹ் நெருங்க முடியும். நம்ம நிலையும் அவங்க எல்லா கற்களும் மாணிக்க கற்கள் ஆயிருமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாக ஆக முடியுமா? ஆகாது. அதுவும் கல்லுதான், இதுவும் கல்லுதான். அதுவும் பூமியில கிடைக்கிறதா, இதுவும் பூமியில கிடைக்கிறதா, எல்லாம் ஒன்று அல்ல. அதே மாதிரி எல்லா மனிதர்களும் ஒன்று அல்ல. அல்லாஹ்வினுடைய நேசர்கள், ஜிப்ரீலையே அல்லாஹ் நேசிக்க வைக்கிறான், கோடான கோடி மலக்குகளை நேசிக்க வைக்கிறான். அதே மாதிரி இந்த அபு ஹம்சத்துல் குராசானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க
அவங்க அப்படிதான், யார்கிட்டையும் கேட்கறது இல்ல, யார்கிட்டையும் உதவி தேட மாட்டேன். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்ட்டையும் நான் கேட்க மாட்டேன். இதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இல்லையா? அல்லாஹ்ட்ட எப்படி கேட்காம, எனக்கு என்ன தேவை என்பது அவன் அறிவான். எனக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு தெரியுமா இல்லையா? இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விலாயத்தினுடைய உச்ச நிலை. எனக்கு என்ன தேவை என்பது என் ரப்பு அறியும் போது நான் ஏன் எடுத்து கேட்கணும்? நான் கேட்கறது தப்பாக கூட இருக்கலாமா இல்லையா? நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், அது எனக்கு நல்லது இல்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க சில விஷயத்தை நல்லதுன்னு நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு ஷர்ராக இருக்கும். சில விஷயத்தை ஷர்ருன்னு நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு ஹைராக இருக்கும். ஹைரல்லக்கும். அப்ப நான் கேட்கறது ஷர்ரா ஹைரா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தேவைன்னு நான் கேட்கிறேன் இல்லையா? நம்ம கேட்கணும், அல்லாஹ்ட்ட எல்லா விஷயத்தையும் கேட்கத்தான் செய்யணும். அப்படி எல்லாம் அவுலியாக்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னமல் அமாலு பின்னியாத், அவங்க நிய்யத்தை பொறுத்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த அபூ ஹம்ஸத்துல் குராசானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க யார்கிட்டையும் கேட்கறது இல்லை அப்படிங்கிற முடிவோட அல்லாஹ்ட்டையும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தேவை என்பது என் ரப் அறிவான், அவன் தருவான். இப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க, நடந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க, அவங்க மட்டும்தான். அப்ப அந்த காலத்துல நடந்தெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவாங்க. நடந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒரு காட்டு பகுதி, அது தரையோடு ஒரு கிணறு இருக்கு, தரையோட ஒரு கிணறு இருந்திருக்கு. அவங்க அதை கவனிக்கல, உள்ள விழுந்துட்டாங்க. உள்ள விழுந்துட்டாங்க. உள்ள விழுந்து அவங்களுடைய நப்சு சொல்லுது, ஃபனாஸஅத்னி நஃப்ஸி அன் அஸ்தகீதா, நப்சு என்னோட சண்டை போடுது, அட சத்தம் போடுறா அப்படிங்குது. அபூ ஹம்ஸத்துல் குராசானி சொல்றாங்க, அட சத்தம் போடு, உதவி உதவின்னு கேளு. கேட்கலாமா இல்லையா? கேட்கத்தானே வேணும். அவங்க சொன்னாங்க, லா அஸ்தகீத், நான் உதவி தேட மாட்டேன், நான் இங்கே தான் கிடப்பேன், அவன் பார்த்துக்கிடுவான். எனக்கும் நப்சுக்கும் இடையில கடும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 2 பேர் நடந்து வர்ற, பேசிக்கிட்டே வர்ற சத்தம் கேக்குது. அங்க போறாங்க, பேசிட்டு வர்ற சத்தம் கிணத்துக்குள்ள விளங்குது, எனக்கு பாலுங்கிறது. அந்த சமயத்துல அவங்க என்ன பேசுறாங்கன்னா, அப்படி அவங்க அந்த கிணத்தை பார்த்துட்டாங்க. கிணத்தை பார்த்து சொன்னாங்க, என்னடப்பா தரையோட தரையா அந்த கிணறு இருக்குது, யாரா வந்தா உளுந்துட்டா என்ன ஆகுறது, அதனால எப்படியா நம்ம என்ன செய்வோம், அந்த கிணத்தை மூடிடுவோம் அப்படிங்கிறது வேலைக்கு இறப்படுறாங்க. நாளில்லாஹி, கிணத்தை மூடுனா என்ன ஆகுறது? இப்ப நப்சு சொல்லுது, பாத்தியா நான் உன்ன சப்தம் போட சொன்னேன், உதவி கேடு, இப்பவாவது செய். அவன் மூடுறான், கிணத்தை மூடிக்கிட்டு இருக்கிறான், நீ கிடக்கிறது தெரியல, அவன் என்னத்தையோ கொண்டு வந்து மூடிக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆகும்? கடைசியில போறவனுக்கு வர்றவனுக்கு கூட அந்த கிணறு இருக்கிறதும் தெரியாது. எனவே நீ சப்தமிடு என்று சொன்ன போது அவங்க சொல்றாங்க, இன்னி ஹமம்து, நான் ஒரு முயற்சி எடுத்தேன். சரி, இதுக்கு மேல பெரிய ஆபத்து, அவன் மூடிக்கிட்டே இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, மூட போகுது, மூடி முடிச்சுட்டா நீ உள்ளதான் கிடப்போம். அதோட அது நப்சு சொல்லுது, இதுவே உனக்கு கபர் ஆயிடும், உனக்கு கபரு இதுதான், நீ கத்த இல்ல சப்தமிட இல்லைன்னா நீ கபரு உனக்கு இதாகிவிடும், இந்த கிணறே உனக்கு கபரு. எனக்கும் கொஞ்சம் அசைவு ஏற்பட்டு, உள்ள இருக்கிறம்பா, உள்ள இருக்கேன், ஏன்பா மூடுறீங்க, என்ன காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்தேன். அப்போ அல்லாஹ் எனக்கு அந்த உள்ளுணர்வை தருகிறான். மன் அஸீஹு ஹாதா அக்ரபு மின்ஹுமா, அட நான் யாரை கூப்பிடணும், இந்த 2 பேரை விட நெருக்கமானவன் என்னோட இருக்கிறான், இந்த 2 பேரை விட நெருக்கமான, அவங்களை விட பக்கத்துல அவன் தானே இருக்கான், அவனுக்கு தெரியாதா, அதனால லாஸ்தகீத் அப்படின்னு முடிவு வந்துட்டாங்க. திரும்ப பரவாயில்ல, நீ மூடுனாலும் மூடு அப்படி என்றா அது மூட, கடைசி கபர் மாதிரி அது மூடிட்டு போயிட்டான். உங்க பெரிய கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நப்சு சொல்லிச்சு, நீ கபூராக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டல்ல, நீ தப்ப முடியுமா இனி? இந்த சமயத்திலே திடீரென்று மேல ஒரு ஓட்ட உழுது, ஓட்ட உழுந்து என்னமோ கீழே இறங்குது, இருட்டா இருக்கு, ஏதோ ஒண்ணு கீழே வருது, நீண்டுகிட்டே வருது, அது அசைகிறது. எனக்கு உள்ளுணர்வு ஏற்பட்டது, அதை பிடித்து வெளியே வா, அதை பிடிச்சிட்டு வா, புடியாத அப்படின்னு. இப்ப நான் அதை பிடிச்சேன், அப்படியே மேல வந்தேன், அந்த மேல போத்திருக்கெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வந்தாச்சு.
வெளியில வந்தா ஒரு சிங்கம், அது அல்லாஹ் அந்த சிங்கத்துடைய காலை நீட்டி இருக்கிறான். உள்ள கடந்தாதான் பரவாயில்ல, சிங்கம்லாம் வந்து நிக்குது. சிங்கத்தினுடைய காலை பிடித்துக் கொண்டு நான் வெளியே வந்திருக்கிறேன். அது ஒரு மிருகம். இப்போது அது என்னை பார்த்தது, பார்த்து விட்டு அது போய்விட்டது. ஒரு அசரீரி முழங்கியது, நஜ்ஜைனாக மினத் தலஃபி பித்தலஃப், உம்மை நாம் அழிவை கொண்டு அழிவிலிருந்து பாதுகாத்தோம். உள்ள கடந்தாலும் அழிவு, சிங்கமும் அழிவு தான். அப்ப அழிவிலிருந்து அழிவை கொண்டே நாம் பாதுகாக்கிறோம். அழிவை கொண்டு உம்மை நாம் பாதுகாத்தோம். சிங்கமும் ஆபத்து, உள்ள கடந்தாலும் ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து உம்மை எப்படி நாம் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் இந்த ஆபத்தை கொண்டு வெளியில வந்திருக்கிறோம். இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? அல்லாஹ்வினுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆச்சரியமானது. நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ் சொல்றான், என் மேல நீ நம்பிக்கை வைக்கிறியா, அந்த நம்பிக்கை என்பது மிக உறுதியானதாக இருக்கும். மற்ற நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போயிடலாம். யாரையெல்லாம் நம்ம நம்புறோம், அது தப்பு இல்லை. ஆனா அந்த நம்பிக்கை நிறைவேறவும் செய்யலாம், நிராசையாகவும் ஆகிவிடலாம். அருமையான பெருமக்களே, ஓதுல் ஆலம் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய மகாமை பற்றி, அவங்க எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க என்பதற்கு நிறைய சான்றுகளை, வரலாறுகளை நம்ம பார்க்க முடியும். நிறைய சான்றுகளை நம்ம பார்க்க முடியும். இங்க ஒரு தகவலை நான் கூறுறேன். பின்னால ஒரு சர்ச்சைகள் கூட ஒரு மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையில நடந்திருக்கு. ஆனா அந்த செய்தி, அந்த சர்ச்சை நடந்த செய்தி அல்ல, சர்ச்சை பின்னால் நடந்திருக்கிறது. அதை நாம் கேட்டும் இருக்கிறோம். பஹஜத்துல் அஸ்ராரில் இது சம்பந்தமான தகவல் இருக்கிறது, பதிவாகி இருக்கிறது. ஒரு மாணவர் தன்னுடைய உஸ்தாதிட்ட கேட்கிறார், சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு சமகாலத்தில் வாழ்ந்தவங்க தான் அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா. அலி இப்னுல் ஹீத்தி ஒரு பெரிய குத்துபு, அதுல சந்தேகம் கிடையாது. ஒரு பெரிய குத்துபான மனிதர் தான். அவங்களுடைய வரலாறுகளை படித்துவிட்டு அந்த மாணவருக்கு என்னன்னா, ஓதுல் ஆலத்தை விட அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு அந்தஸ்தால கூடுனவங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது, ஒரு மாணவருக்கு. ஏன்னா அவர் படிச்ச விஷயங்கள் அப்படி, ஓதுல் ஆலத்தை பற்றி படிச்சது குறைவாக இருந்திருக்கலாம். சரி, அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு அவர்களை படித்தது கூடுதலாக இருந்திருக்கலாம். இப்படி இருந்ததுனால அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உஸ்தாத் கேட்கிறாங்க, ஓதுல் ஆலம் மாபெரும் மகான், அலி இப்னுல் ஹீத்தி மாபெரும் மகான், இந்த ரெண்டு பேர்லயும் யார் ரொம்ப உயர்ந்தவங்க என்று கேட்கும் பொழுது, இதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னாங்களாம். இல்ல, ஒரு விஷயம் படிச்சேன், அந்த படிச்சது பார்க்கும்போது அலி இப்னுல் ஹீத்தி அவங்க தான் ரொம்ப அந்தஸ்துல கூடுனவங்களா எனக்கு படுது. என்ன செய்தி நீ படிச்ச அப்படின்ட்டு. ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நசீஹத் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்க சபையில எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருந்தாலும், அந்த காலத்துல மைக்கா இருந்தது, இப்ப மைக் இருந்தாலும் மைக் ஒழுங்கா இருக்குன்னு நம்ம பாக்கிறோம், சவுண்ட் பாக்ஸ் ஒழுங்கா இருக்குன்னு பாக்கிறோம். இல்லைன்னா நாவு வறண்டுருது, தொண்டை தண்ணி வத்தி போயிடுதுங்கிறோம். அதுலயும் இப்ப இந்த சப்தம் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு விளங்கும், கொஞ்சம் தூரம் போக 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 குறைவாக இருக்கும். சரி, மைக் இல்லைன்னா நான் பேசுறேன்னு வைங்க, ஆரம்ப முதல் சபையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கடை சபையில இருக்கணும், விளங்குமா? அவங்க என்ன சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்க, இதுக்கு மேல சத்தம் போட்டு பேசினா கபர்ல தான் வைக்க வேண்டி வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நமக்கு. ஆனா ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரை அவங்க பேசுவாங்க, முதல் சஃபிலே இருப்பவர்கள் எப்படி விளங்குகிறார்களோ அப்படி கடை சஃபில இருக்கிறவங்க விளங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸிலே இவங்கள் யாரு, ஓதுல் ஆலம் நசிஹத் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நசிஹத் செய்து கொண்டு இருக்கும் போது அந்த சபைக்கு அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. இந்த மாணவர் சொல்றார், அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தூண் உட்கார்ந்து வர்றது சோறு பக்கமா உட்கார்ந்து அப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாங்க, அப்படியே தூங்கிட்டாங்க. யாரு? அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா தூங்கிட்டாங்க. இந்த தூங்கினதை பார்த்து ஓதுல் ஆலம் தன்னுடைய நசீஹத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. நிறுத்தினது மட்டுமல்லாம
அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்துல போய் கையை கட்டி இப்படி நின்னுட்டாங்க. என்ன விளங்குறோம் இது? நம்ம எப்படி விளங்குறது இந்த செய்தியை? அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தூக்கம் என்பது ஓதுலாதான் அவங்க நினைச்சதாக இந்த மாணவர் சொல்றார், தான் மக்களுக்கு நசியத்து செய்வதை விட சிறந்தது. நம்ம நசியத்தை விட அலி இப்னுல் ஹீத்தி அவர்களுடைய தூக்கம் சிறந்தது என்பதால் தான் அவங்க உயர்ந்த மகான் என்பதால் அவங்களுக்கு பக்கத்துல போய் கையை கட்டி நின்றாங்க. அதனால அவங்களுடைய அந்தஸ்து தான் கூடுதல் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு மாணவர் சொல்றார். ஒரு குறையா சொல்லல, இந்த செய்தியை படிச்சிருச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க வரலாறு முழுமையா படிக்க இல்லையோ, செய்தியை முழுமையா படிக்க இல்லையோ, அதற்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறத அந்த செய்தியில இருக்குது, அதை நீங்க படிக்க இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. என்ன உஸ்தாதுன்னாங்களாம். நீங்க சொன்ன மாதிரி ஓதுலாலம் நசியத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நசியத்து பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அலி இப்னுல் ஹீத்தி தூங்கினாங்க. ஓதுலாலம் தன்னுடைய பேச்ச நசியத்தை நிறுத்தினாங்க. அவங்களுக்கு பக்கத்துல போய் நின்னாங்க. இதெல்லாம் சரி. கொஞ்ச நேரத்தில் அவங்க விழிச்சிட்டாங்க. விழித்த பிறகு என்ன நடந்ததுன்னா அவங்க சொன்னாங்க, நீங்க மக்கள்கிட்ட என்ன நடந்ததுங்கிறத சொல்லிருங்கன்றாங்க ஓதுலாலம். அவங்க சொன்னாங்க. சொல்றதுக்கு முன்னால ஓதுலாலமே சொல்றாங்க, நான் உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அலி இப்னுல் ஹீத்தி அவர்கள் தூங்கினார்கள். தூங்கும் பொழுது அவர்கள் ஒரு கனவு கண்டாங்க. கனவு காண்றதை இவங்க நினைவுல பாக்குறாங்க. அவங்க கனவு காண்றாரு. ஒரு ஆளு கனவு காண்றது நம்ம நினைவுல பார்க்க முடியுமா? நினைவுல பாக்குறாங்க. பேசிட்டு இருக்கும் போது பாக்குறாங்க. அந்த கனவிலே என்னுடைய பாட்டனார் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிராயிட்டாங்க. என் பாட்டனார் ஹாதிரானதற்கு பிறகு நான் பேசுறதா? அவங்கள வச்சு நம்ம பேச முடியுமா? ரசூலுல்லாவே ஹாதிராயிட்டாங்க. எனவே நான் அப்படியே கையை கட்டிட்டு என் பாட்டனாருக்கு பக்கத்துல போய் நின்றேங்கிறாங்க. அலி இப்னுல் ஹீத்திக்கு பக்கத்துல இல்ல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல போய் நான் நின்றேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அலி இப்னுல் ஹீத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்க இல்லையா? ஆமா. என்ன சொன்னாங்கங்கறத மக்களுக்கு சொல்லிருங்க. அவங்க சொன்னாங்க, மக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் சொன்னார்கள், அலி இப்னுல் ஹீத்தி என்னுடைய பிள்ளை அப்துல் காதிரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய விஷயங்கிறது நீங்க பாருங்க. ஆதாரபூர்வமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் நம்முடைய பெருமக்களாகிய நாதாக்கள் ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது எந்த வழிமார்களின் மீதும் இல்லாத அளவிற்கான கொண்டாட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்க செய்த அழைப்பு பணி இருக்குதே, இந்த தீனுக்கு வந்த எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த அரசனுடைய, எந்த செல்வந்தரினுடைய, எந்த அமைச்சனுடைய வாசலிலும் போய் நின்றதில்லை. மாறாக அந்த அரசர்கள் எல்லாம் அவங்க சபையில வந்து இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு கொடுமையான ஆட்சியாளர் வந்த பொழுது அவங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. யா நஹ்லா அக்தா ரஸக் அப்படிங்கறாங்க. யா நஹ்லா அக்தா ரஸக், டேய் ஈச்ச மரமே அப்படிங்கறாங்க. யாரு? அரசனை தான். உன் தலையை நான் வெட்டுவேன் நீ ஒழுங்கா இல்லைன்னா அப்படிங்கறாங்க. பேச முடியுமா? ஒரு ஜனாதிபதியை பேச முடியுமா? அதுக்கு பிறகு அந்த வரலாறு நீளுது. இன்னொரு அரசர் வந்தார். 5 ஜனாதிபதிகளை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. 91 ஆண்டு காலம் வாழ்ந்த அவர்கள் 5 ஜனாதிபதிகளை பார்த்திருக்கிறாங்க. அப்பாசிய ஆட்சி காலம் அது. அதுல ஒருத்தர் கொஞ்சம் அப்படி இப்படியான ஆள் வந்திருக்கிறார். வந்து உட்கார்ந்துட்டு சபையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஓதுநாயகத்திடத்தில் கொண்டு வந்து என்ன செய்றாங்க? ஒரு காணிக்கையை கொடுக்கிறார். 20 பைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். 20 பைகள். மறுத்துட்டாங்க, வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. இவர் ஆளு அப்படி இப்படியான ஆளு. சாதாரண அதிகாரிகளே கொண்டு வந்து கொடுத்தாலே, நல்ல அதிகாரிகளுக்கு கொடுத்தாலே வாங்க மாட்டாங்க. அப்படி இப்படியும் ஆள் இருந்தா கொடுத்து வாங்குவாங்களா? மறுத்தாங்க. ஆனா அவரும் விடுற மாதிரி இல்லை, நீங்க வாங்கி ஆகணும் அப்படின்றதும். அப்படியா? சரி, 20 பை கொண்டு வந்துருக்கீங்களா? 2 பைய மட்டும் தாங்கன்னாங்க. தங்க காசுகள் அத்தனையும் 2 பைய மட்டும் தாங்கன்னாங்க. 2 கையை கொடுக்கப்பட்டது. 2 கையால் வாங்கி அப்படி நசுக்குனாங்க.
இரத்தமாக வடிந்தது. சொன்னாங்க, மக்களை அநியாயப்படுத்தி சம்பாதித்த காசை கொண்டு வந்து எனக்கு நீ தர்றியா? ஒழுங்கா இருந்திருக்கோம், நான் நினைத்தால் இந்த இரத்தத்தை உன்னுடைய அரண்மனை வரை ஓட வைப்பேன் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய தைரியமான ஆட்சியை வழங்கியவர்கள், மக்களை ஆளுமை செய்தவர்கள், அவர்களின் மூலமாக இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாமியத்திலேயே தவறு புரிந்தவர்கள் தௌபாவை செய்து பரிசுத்தவான்களாக மாறியவர்கள் என்ற வரலாறு எல்லாம் நிறையவே கிதாபுகளில் காணப்படுகிறது. அத்தகைய வரலாற்றுக்கு சொந்தக்காரராகிய கௌதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்தேற்றி அவர்கள் வாழ்ந்து காட்டிய போதித்த வழியில் முடிந்தவரை நாமும் வாழ்ந்து அவர்களுடைய பிரியத்திற்கு உரியவர்களாக திகழ்வோமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை அங்கீகரித்து ஈருலக சௌபாக்கியங்களையும் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. இது போன்ற மஜ்லிஸ் கியாம பரிபந்தம் வரை தங்கு தடையில்லாமல் தொய்வின்றி நடைபெறுவதற்கும் வல்ல அல்லாஹ் மேனருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குவளையம் போற்றும் குருநாதர் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் கந்தூரி வைபவத்தை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவு நிகழ்வின் இன்று கௌமின் காவலர் கௌசுல் ஆலம் என்ற தலைப்பின் கீழ் ஹுத்பா பெரிய பள்ளிவாசலின் ஹத்தீபும் முஅஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி நிறுவனமான கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் H.A. அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மஹதரி ஹஸ்ரத் அவர்களால் உரை நிகழ்த்தப்பட்டு மஜ்லிஸ் இனிதே நிறைவேறுவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை சுபஹ் தொழுகையை தொடர்ந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படும். அதைத் தொடர்ந்து சரியாக 6:45 மணி அளவில் கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மௌலூது ஷரீஃபும் ஹத்தமுல் குர்ஆன் துஆவும் ஓதப்பட்டு மஜ்லிஸ் இனிதே நிறைவுபெறும். இன்ஷா அல்லாஹ் நாளை ரபீல் ஆகிர் பிறை 12 சனி பின்னேரம் ஞாயிறு இரவு சரியாக 8:30 மணி அளவில் சென்னை கோடம்பாக்கம் புலியூர் ஜும்மா மஸ்ஜிதின் தலைமை இமாம் மற்றும் ஹத்தீப் கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் S.M.S. முஹம்மது உமர் ரிதுவானுல்லாஹ் ஆலிம் ஜமாலி ஹஸ்ரத் அவர்கள் சகவாசல்தான் தெளிவாகும் விசுவாசம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த உள்ளார்கள். எனவே பொதுமக்கள் அனைவர்களும் இம்மஜ்லிஸில் முன்கூட்டியே கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வீட்டு உண்டியல் வைத்திருப்பவர்கள் மஹ்லரா கந்தூரி கமிட்டியாளரிடம் கொடுத்து அதற்குரிய நேச்சர் ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيده مدى مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي ويا مددي
ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين وردني من مريدي نهجك الأقوام ومن عبيدك عبدا طائعا أدوام ومن جنودك مقداما إليه يؤام نعم الأمير أميرا محيي الدين بصر فؤادي صراطا أنت سالكه فالله أعطاكه فأنت مالكه ونجيه من الله فيها مهالكه سلطان كل ولي محيي الدين صلى الإله مدى ما الغوث الأعظم قام على محمد الأعلي لخير مقام وآله والذي دين الرشاد أقام فسله يشفع لي يا محيي الدين والتابعين لهم مؤسس الدين مفنين أجسادهم لله للدين مستبشرين بفضل الله في الدين فمنهم من تنصرني محيي ديني الحمد لله حمدا دائما أبدا الحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين الحمد لله رب العالمين اللهم لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاك يا رب العالمين. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى حضرة روح سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا وارزق والدينا ولأساتذتنا ولمشايخنا ولأمة سيدنا محمد صلى الله عليه وسلم في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وفي القلوب محبته وفي المنام واليقظة رؤيته وفي الحياة اتباعه ظاهرة وباطنا. ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والصديقين والشهداء والصالحين وإلى أرواح جميع أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها، خصوصا إلى روح قطبنا وقطب الأقطاب وغوثنا غوث الأعظم الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وإلى روح شيخنا عبد الله القادري البغدادي رضي الله تعالى عنه، وإلى أرواح مشايخنا السلسلة القادرية والشاذلية والنقشبندية والسهروردية والرفاعية والجشتية وباعلوية رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم زدهم فضلا على فضلهم وجاها على جاههم وكرامة على كراماتهم لديك يا رب العالمين. اللهم افض علينا من فيوضاتهم وامددنا بمددهم وانفعنا بعلومهم ونبر قلوبنا بنور معرفتهم يا رب العالمين. اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل ولايتك واملأ قلوبنا بنور معرفتك يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. اللهم اجعل آخر كلامنا لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. رب إني لما أنزلت إلي من خير فقير. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا واسعا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين. آمين بفضل رحمتك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. شيخنا يا محيي الدين لنا في الدين كي نرى حق اليقين مولانا حق اليقين. شيخنا يا محيي الدين لنا في الدين كي نرى حق اليقين.